ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் இருக்கும் லைக் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு ட்ரக் வந்து இட்ஸ் ஹிட்டிங் சிஜி நம்ம போக போக தான் எனக்கு தெரியுது இது வந்து ரியல். கண்டிப்பாக இட்ஸ் ஒன் டேக் ஷாட். அங்கே இங்கே லெஃப்ட் கீழே மேலே 13-14 கேமராஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Because சில டைம்ல ஸ்மோக் வரும், ஃபயர் வரும், அந்த மொமெண்ட் வராது. கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரக் ஆல்சோ. இப்போ வண்டியிலும் ஆக்சுவலி வச்சிருக்கோம் நிறைய இடத்துலலாம் கேமராலாம் அந்த கேன் see it go flying away. விண்டேஜ் முருகதாஸ் ஃபிலிம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு வெர்ஷன் ஆஃப் எஸ்கே இருக்கு. Both of the characters, I think it is something amazing. I have never இந்த மாதிரி நான் பண்ணல. Not even one day நாங்க ஸ்டுடியோல ஷூட் பண்ணல. எல்லாமே லைவ் லொகேஷன். Everything is live. From Mount Road to Besant Nagar to எல்லா இடத்துலயும். நிறைய வெளிநாட்டுல எல்லாம் நிறைய படத்துல பார்த்துருக்கோம். ஒரு 3-4 days கதை இருக்கும், இல்லைன்னா 1 night கதை, 2 days கதை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. வணக்கம் சுதீப் பிரதர். எஸ், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ட் உங்க கூட மீட் பண்றது வந்து ஒரு எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க சினிமாட்டோகிராஃபரா இல்ல மதராசி படத்துக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபரான்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டா எல்லாருமே பேசினது வந்து அவரு இவ்வளோ மாடியில இருந்து குதிச்சாரு, ஒரு அண்டர் வாட்டர்ல இருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கேட்கணும்னு நினைச்சது தம் ஃபிங்கர் ஓகேவா? இல்ல ஓகே, இப்போ ஓகே தான். ஆல்மோஸ்ட் 90% ஓகே. எனக்கு கொஞ்சம் டைம் ஃபிசியோ பண்ணோம். ஓகே. ஒன் சீன் நானே பயங்கர எக்ஸைட் ஆன ஷூட் பண்றதுக்குன்னா என்ன சொல்லலாம்? ஓகே, இதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ். எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் there is one action sequence which அது வந்து I have never இந்த மாதிரி நான் பண்ணல. அதுவும் இந்த படத்தில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம ஷூட் பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதான். அது வந்து அதில் கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு கிளிம்ஸ் ட்ரெய்லரில் இருக்கும். ஓகே, ஒரு ட்ரக் வந்து இட்ஸ் ஹிட்டிங் லாட் ஆஃப் திஸ் திங். அது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபைட் மாஸ்டர் அதை பற்றி சொல்லும்போதே நான் வந்து எனக்கு அது ஆக்சுவலி புரியல. அது எப்படி ரியலாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது வேறு ஏதோ சிஜி வண்டி எல்லாம் சிஜி நம்ம போக போக தான் எனக்கு தெரியுது இது வந்து ரியல்னு. இதில் இந்த மாதிரி ஷார்ட்ஸில் என்ன ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இட்ஸ் ஒன் டேக் ஷாட். அப்போ இந்த ஒன் டேக் ஷாட்டில் நீங்கள் ஒரு 12-13 கேமராஸ் யூஸ் பண்ணாலும் மேபி ஒரு 5 பெஸ்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும். அந்த 5 ஆங்கிள்ஸ்லேயே இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஒன் ஆஃப் த கேமரா உங்களுக்கு பேக்கப் வேணும். அப்போ எனக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே இந்த ஷார்ட் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கணும்ல, அது வந்து கொஞ்சம் இட் வாஸ் பிக். அது வந்து எனக்கு பட் ஐ திங்க் இட் கம் அவுட். எங்கெங்கெல்லாம் கேமரா வச்சிங்க? ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரக் வந்து அடிச்சு நிறைய கார் பறக்குது. அது நான் நிறைய இடத்துல வச்சிருக்கோம். ஐ கெப்ட் கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரக் ஆல்சோ. அந்த கோப்ரோ மாதிரி கோப்ரோ இல்ல, kept a bigger camera, ஒரு FX3 சொல்லிட்டு சோனி we used Sony cameras இந்த படத்துல. ஓகே, அப்போ ஆமா FX3 னு ஒரு கேமரா இருக்கு. ஐ மீன் அந்த FX3 நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அங்க இங்க லெஃப்ட் கீழே மேலே அந்த மாதிரி. ஆக்சுவலி நாங்கள் ஒரு பாக்ஸ் ஐ யூஸ் டு மேக் அ பாக்ஸ் ரூம். ஓகே, பாக்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ள வைக்கும். ஸோ ஈவன் வந்து வண்டி இடிச்சாலும் எதுவும் ஆகாத மாதிரி. இப்போ வண்டியிலும் ஆக்சுவலி வச்சிருக்கோம் நிறைய இடத்துலலாம் கேமராலாம் அந்த தெரியுது. யூ கேன் see it go flying away. ஓகே, பட் ஐ திங்க் தட்ஸ் த சில கேமராஸ்ல வந்து மேபி யூ கேன் 2-3 ஃப்ரேம்ஸ் தான் அதில் யூஸ் பண்ண முடியும். பட் அந்த 2-3 ஃப்ரேம்ஸ் வேல்யூபிள் ஃப்ரேம்ஸ் தான். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நிறைய இடத்துல ஐ திங்க் 13-14 கேமராஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அதில் ஒரு 3-4 கேமராஸ்ல எதுவும் கிடைக்கல. பிகாஸ் சில டைம்ல ஸ்மோக் வரும், ஃபயர் வரும், அந்த மொமெண்ட் வராது. ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் இருக்கும் லைக் எல்லாமே ரெடி பண்ணிட்டு எல்லா மானிட்டர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ல போய் வெயிட் பண்ணுது இல்லை எதெல்லாம் கிடைச்சா அந்த டைம்ல தான் இட்ஸ் ஒரு பிக் பாஸ் மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. எல்லா கேமராவையும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி. ஆமாம், கரெக்ட். ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் பேசணும்னு தான் நினைச்சேன். ஸோ முருகா சார் சொல்லியிருந்தாரு ஒரு சின்ன இதுல வந்து கட் ஆயிருச்சு. என்ன ஆச்சு? இல்லை அது ஆக்சுவலி ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ ரொம்ப இட் வாஸ் டூ விண்டி. அப்போ சடனாக ட்ரோன் கீழே இருக்கும்போது அது அங்கே இங்கெல்லாம் போனால் நிறைய ஆள் கூட இருந்தது. ஸோ ஐ வாஸ் க்ளோஸ் டு த ட்ரோன். ஸோ சடனாக அந்த இம்பல்சிவாக நான் வந்து அது பிகாஸ் ஆனால் அது இல்லைனா அது வந்து இட் வுட் ஹவ் ஹிட் சம்ஒன். ஸோ அந்த டைமில் சடனாக ட்ரை பண்ண பட் தென் இட் கிராஷ். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கை பார்த்தது தான் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் பிளட். Okay. Then I had to rush and anyway, but luckily actually அந்த நைட் ஒரு டாக்டர் இருந்தது. இது ஒரு 2:30-3 o'clock தான் நடந்தது. பட் தென்
எப்படியாவது டக்குலி திரும்பி எல்லாமே சேர்த்து வச்சுட்டோம். ஓகே, பட் நெக்ஸ்ட் டேவே யூ கேம் டு ஷூட்னு சொன்னாங்க. ஆமாம், நெக்ஸ்ட் டே என்னன்னா இது வந்து கிளைமேக்ஸ் லாஸ்ட் பீக் போர்ஷன். அப்போ நான் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு விஷுவல் லாங்குவேஜ் பிளான் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீக்கான ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூமெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் இது கரெக்டாக அந்த டைமில் ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் இது வந்துருச்சு. பட் தென் ஐ வாஸ் லைக் எப்படியாவது போயிடலாம். பட் த நெக்ஸ்ட் டே நான் வந்து ஹேண்டில் பண்ணல. தேர் வாஸ் சம்மன் டு மீ டு ஃபர்ஸ்ட் 2 days அவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயும் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் சென்னையில் வந்துடும் 10-15 days பிரேக்குக்கு அப்புறம் தான் மறுபடியும் லாஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் ஷூட் பண்ணேன். அப்போ அந்த டைமில் மறுபடியும் ஐ டுக் மை ஓகே. ஆமாம், ஒரு 2 days மட்டும் எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல. பட் நைஸ். அண்ட் யூ கைடட் தெம்ல. ஆமாம், ஸோ ஐ ஹேட் அ குட் ஆப்ரேட்டிங் கேமராமேன் அன்னைக்கு ஒரு பிரதீக்னு சொல்லிட்டு, அப்புறம் சுனோஜ், தே ஆல் கேம் அண்ட் ஹெல்ப் மீ. அண்ட் எஸ்பெஷலி உங்களோட சினிமாட்டோகிராஃபி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச். பட் நாங்கள் உங்களோட படங்கள் வந்து எல்லாமே பார்த்துருக்கோம். ஜனகணமனா இருக்கட்டும், 18ஆம் படியாக இருக்கட்டும். ஸோ லைக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எப்போ இவர் தமிழுக்கு வருவாருன்னும் போது இவ்வளோ ஒரு சூப்பரான படத்தில் வந்து மதராசி மூலியமாக தமிழ் அண்ட் உங்களோட அந்த ஸ்டண்ட் விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும்ல படத்துக்குள்ள, அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் லீக்ல இருக்கு. எப்படி பிளான் பண்ணுவீங்க எஸ்பெஷலி ஃபார் ஸ்டண்ட்? இது ஆக்சுவலி என்னென்னா ஸ்டண்ட்டு எப்போவும் எனக்கு ஸ்டண்ட் ஒரு படத்தில் வரும்போது அது வந்து அது யூனிக்காக இருக்கக்கூடாது. யூனிக் இன் சென்ஸ் அந்த படத்துல இருந்து ஒரு சீன் மாதிரியே இருக்கணும் ஆக்சுவலி. ஓகே. இல்லைன்னா அது எப்பவும் படத்துல இருந்து மாறி இருக்கக்கூடாது. ஸ்டண்டாக இருந்தாலும் டான்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஓகே. ஸோ அது எப்போவும் எல்லா படத்துலையும் இப்போ கதையில் எப்படி அது வரும், இல்லைனா கதையில் அந்த ஸ்டண்ட் எப்படி கரெக்டாக வரும், அந்த கேரக்டர் எவ்வளோ கிராஃப் வரும், அதை வச்சு நானும் டைரக்டரும் எப்படியாவது இல்லைனா ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் கூட சேர்த்து ஒரு லாங்குவேஜ் பண்ணிடும். ஓகே. அது ஐப்பனகோஷியிலும் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். இதிலும் ஆக்சுவலி அப்படி தான் பண்ணிட்டோம். எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் இட்ஸ் எதாக இருந்தாலும் ஸ்டண்ட் மட்டும் இல்லை, அது இப்போ டான்ஸாக இருந்தால் கூட சடனாக நம்ம ஒரு சீன் எல்லாம் பார்த்துட்டு சடனாக வேற எங்கேயோ போய் வேற ஒரு டிஃப்ரெண்ட் மூடில் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ பட் இந்த படத்தில் ஆக்சுவலி அந்த விஷுவல் லாங்குவேஜ் ஓவராலாக நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நாங்கள் கொஞ்சமாக தான் பார்த்துருக்கோம், பார்க்க ரெடியாக இருக்கோம். ஆமாம் ஆமாம். ஸோ கம்மிங் டு மதராசி, அது ஒரு முக்கியமான படம் தமிழ் சினிமாவுக்கு அண்ட் நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் சிவகார்த்திகேயன் அண்ணாவை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவரோட ஃபில்மோகிராஃபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி ஒரு ரானஸ், ஒரு அந்த ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் அவரோட கலர், ஐ மீன் படத்தோட கலரே மாறுற மாதிரி இருக்குது மதராசியில். ஸோ எப்படி மதராசிக்கு பிளான் பண்ணீங்க? ஏன்னா எனக்கு இப்போ முருகதாஸ் சாரோட ஒரு பெரிய அந்த பிக் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் அவங்க வந்து ரைட்டர் அண்ட் டிரெக்டர். ஓகே. அப்போ அவங்க வந்து இதோட ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஐடியாவே ஃப்ரம் ஹிஸ் தேர் அண்ட் ஃப்ரம் ஷூட்டிங்கில் ஆக்ஷன் சொல்கிறது வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஹிம். அந்த ரைட்டர் டிரெக்டர் 2 ஆள் இல்லை, ஒரே ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போதே இந்த ஹோல் படத்தோட ஒரு மூட் சொல்லிட்டேன். அது அந்த மூட் சொல்லும்போதே நமக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைமில் நடக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், அவங்களோட விண்டேஜ் ஸ்டைல் இருக்கும். அப்போது அந்த டைமில் ஓவர் ஒரு 1-2 months நாங்கள் நிறைய பேசும்போதெல்லாம் சென்னையில் நடக்கிற கதை, அப்போது நிறைய அந்த மாதிரி ஒரு மூடில் போயிடலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆக்சுவலி ஃபைட் ஷூட் பண்ணல. நாங்கள் வந்து வேறு கொஞ்சம் சின்ன சின்ன சீன்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டோம். அதுவே எல்லாமே நாங்கள் ரியல் லொக்கேஷன்லேயும் ரோட்லேயும் எல்லாமே ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேஜர் ஃபைட் வந்துருச்சு. அப்போது நமக்கு ஆக்சுவலி நவ் இட்ஸ் லைக் இனி ஆல்ரெடி இப்படி எடுத்துட்டோம், இனி இந்த மூட்லேயே நமக்கு அது ஆல்ரெடி இருந்தது. பட் தென் ஃபைட்டு எவ்வளோ ரியல் எடுக்க முடியும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ரோட்டில் நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எப்படியாவது நாங்கள் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது இந்த ஒரு மூடில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் there was no going back. We thought last I think not even 1 day நாங்கள் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணல. அது வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய எல்லாமே லைவ் லொகேஷன், எவ்ரிதிங் இஸ் லைவ். நாங்கள் நாட் ஈவன் 1 single day ஸ்டுடியோக்குள்ளே ஷூட் பண்ணல. ஓகே. ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலி தட்ஸ் அ குட் ஒரு கொஞ்சம் ப்ரௌட் திங். ஓகே. நிறைய சீக்வன்ஸ் பற்றி உங்ககிட்ட பேசணும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ரா வெர்ஷன் ஆஃப் சிவகார்த்திகேயன் நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி அவர் அங்கே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீங்கள் தானே ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த? இல்லை என்னன்னா நம்ம ஆக்சுவலி ஷூட் பண்ணும்போது இப்போ இதில் அந்த கதையில் ஆக்சுவலி இவங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் 2 வெர்ஷன் ஆஃப் எஸ்கே இருக்கு. அப்போ நம்ம படம் பண்ணும்போது ஆக்சுவலி இதில் 1 தான் பண்ணேன். இதில் ஏது ஃபஸ்ட் பண்ண நான் சொல்லலை இப்போ, பட் ஏதாவது 1 தான் பண்ணிட்டோம். பட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் வி கேம் இன் டு த அதர் மோட் ஆஃப் ஹிம். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கும் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அவங்களோட லுக்கிலும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி நம்ம இப்போ ஆடியோ லான்ச்லும் எஸ்கே சொன்னாங்க. ஆக்சுவலி there was one guy called ராஜேஷ் எஸ்கே கூட who helped him get this character. அது வந்து ஐ திங்க் இட் இஸ் சம்திங் அமேசிங். அது வந்து the way எஸ்கே actually took it,
அவங்க ஆனால் சில ஷார்ட்டுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஆக்சுவலி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறது ஐ வுட் ஹியர் அண்ட் அது வந்து எனக்கு ஆக்சுவலி கேம் மீ a lot of அது வேறு ஆஸ்பெக்ட் மாதிரி பிகாஸ் நிறைய இடத்துல தே வில் டிஸ்கஸ் லைக் இதில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இந்த கண் இப்படி மூவ் ஸோ அந்த மாதிரி ஹி காட் இன்வால்வ் இந்த கேரக்டர் அது வந்து நமக்கு பார்க்கும்போதே ஐ மீன் ஹி இஸ் கெட்டிங் டூ மச் இன் டு திஸ் திங் ஸோ வி ஆல் ஹேஸ் டு டூ தட் ஸோ அது வந்து இருந்தது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி எஸ்கே டூயிங் ஆல் ஆஃப் திஸ் கெட்டிங் டீப் இன் டு அந்த கேரக்டரும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தம் பட் தென் இட் வாஸ் வெரி நைஸ் இந்த மாதிரி ஃபுல் த்ரூ அவுட் ஆளை வச்சு நான் இது வரைக்கும் ஆக்சுவலி ஐ ஹவ் நெவர் சீன் எனி ஆக்டர் டூயிங் இட் பட் ஐ மீன் அங்கே பண்ணுறாங்க நிறைய இடத்துல பட் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல பட் தென் இட்ஸ் குட் ஓகே கிளிம்ஸில் வந்து ஒரு அந்த லாஸ்ட் போர்ஷன் ஒன்று வரும் மதராசி கிளிம்ஸில் அந்த ஹெட் ஷேக் ஒன்று இருக்கும் ஒரு லைக் ஒரு அனிமல் இன்ஸ்டிங் அந்த அந்த ஒரு ஸ்டைலில் அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரேஜாக இருந்துச்சு ஸோ அந்த போர்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறேன் அந்த போர்ஷனில் அதான் ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும் அதில் வந்து கை வந்து அடிச்சு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு போர்ஷனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ ஷூட்டிங் தட் போர்ஷன் ஏன்னா ஒரு ஹீரோ எலிவேஷன் போர்ஷன்றது வந்து ஒரு கேமராமேனுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் ஏன்னா நம்ம முருகதாஸ் சார் அப்படிதான் வளர்த்துருக்காரு நம்மள துப்பாக்கியில வந்து ஒரு ஸ்மோக் வரும் அதுல விஜய் சார் வருவாரு இதெல்லாமே நம்ம பார்த்து வளர்ந்து இப்போ அந்த இடத்துல நமக்கு எஸ்கே அண்ணா இருக்கு அது எப்படி பிளான் இல்ல இது என்னன்னா இதுல மோர் தென் எஸ்கே எனக்கு அவங்களுக்கும் கேட்டாலும் அவங்களும் இதே தான் சொல்லுவோம் அவங்களோட கேரக்டர் இருக்கு ரகுன்னா அந்த கேரக்டர் பேரு இந்த கேரக்டரோட ஜேர்னி இருக்கு இந்த ஜேர்னில தான் ஆக்சுவலி கரெக்டா அந்த எலிவேஷன் வரும் ஓகே அது வந்து இந்த படத்துல ஐ திங்க் இட்ஸ் கமிங் அவுட் அந்த கரெக்ட் டைம்ல வரும் ஸோ எனக்கு என்னன்னா அந்த அவங்களோட கேரக்டர் ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இட் கோஸ் த்ரூ சம் அந்த கிராஃப் அப்படியே போயிடும் அதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நமக்கு ஹை பாயிண்ட் அதில் எந்த கிராஃப் எந்த ஹை பாயிண்ட்ல எந்த ஃபைட் வரும் அதுக்கப்புறம் நம்ம அப்படிதான் வில் டிஸ்கஸ் ஒரு விஷுவல் லாங்குவேஜ் பட் ஐ திங்க் இட்ஸ் அந்த அதுதான் இதோட ஹை பாயிண்ட் ஆல்சோ இட்ஸ் முருகதாஸ் சார் ஸ்டைல் ஆல்சோ பட் எஸ்கே ஆல்சோ அந்த கிராஃப்ல போத் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஐ திங்க் ஹி கிவன் ரொம்ப நல்லா கொடுத்துட்டேன் இட்ஸ் லைக் டூ மச் இன்டு இட் அண்ட் ஆடியோ லான்ச்ல வந்து உங்களை பத்தி எஸ்கே அண்ணா வந்து பயங்கரமா கலாச்சலா வந்து சொல்லியிருந்தாரு அவர் வந்து டக்குன்னு டென்ஷனா இருப்பாரு 2 சிகரெட்டை பிடிச்சிட்டு வந்து டப்புன்னு பண்ணிடுவாரு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு அவரே வந்து ஒரு யோசிக்க முடியாத ஒரு உயரத்துல நிப்பாரு குதிக்கிறதுக்காக நீங்க அவரை விட அதிகமான உயரத்துல இருந்து அதை ஷூட் பண்றதுக்கு நிற்கும் போது இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அண்ட் ஆப்வியஸா வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த ஹீரோ மேல இருக்கும் ஏன்னா அவருக்கு கீழே அடிபற்றக்கூடாது அவருக்கு அந்த பெட் போட்டிருப்பாங்க எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் அது ரிஸ்கா இருந்தாலுமே அதுக்கு ஃபுல் கேர் இருக்கும் பட் நீங்க வந்து அதை அழகா பொசிஷன் பண்ணி அவரை கேப்சர் பண்ணணும் அண்ட் இன்னொன்னு பர்சனலாவே உங்களுக்கு அது ரிஸ்க் ஏன் இந்த சாகசம்லாம் இல்ல இது ஆக்சுவலி இப்போ இதுக்கு முன்னாடி நான் பண்ண படத்துல நான் இந்த மாதிரி எதுவும் சாகசம் பண்ணல இந்த படத்துல சில இடத்துல நமக்கு அந்த மாதிரி ஷாட் வேணும்னு தோணும் ஆனால் அந்த மாதிரி ஷாட் எடுக்கிறதுக்கு எய்தர் நமக்கு வேற யாராவது ரொம்ப பாம்பேல இருந்தோ இல்லைன்னா வேற அந்த மாதிரி யாராவது கூப்பிடணும் ஆனால் எனக்கும் பர்சனலி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ 18ஆம் படி நீங்கள் பார்த்தா அதுலேயே ஆக்சுவலி இந்த மாதிரி ஆக்ஷனும் ப்ராக்டிஸ் தான் பேசிக்கலி அது சேஃபாக பண்ணணும்னா மறுபடியும் ப்ராக்டிஸ் தான் பெஸ்ட்டு அப்போது எனக்கும் அதை கொஞ்சம் பிடிக்கும் அப்போ கரெக்டாக இந்த படத்தில் ஆக்சுவலி எல்லாமே வந்துருச்சு ஆக்ஷனும் வந்துருச்சு இந்த மாதிரி சீன்ஸும் இருக்குது பட் அதை எப்படி பார்த்தாலும் ஆக்சுவலி எவ்வளோ பெரிய ரிஸ்க் நம்ம ஆக்ஷனில் எடுத்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ பேர் கிரில்ஸ் பார்த்தா அவங்க காட்டில் போகும் தண்ணியில் சாடும் இது எல்லாமே ஷூட் பண்ணுறது குரூ இருக்குல்ல ஆமாம் அப்போ எப்போ ஆக்டர்ஸ் எவ்வளோ பெரிய இதில் ஜம்ப் பண்ணாலும் இல்லைனா எது இருந்தாலும் அதே மாதிரி சில டைமில் ஆக்டர்ஸுக்கு கண்டிப்பாக அதிகம் ரிஸ்க் இருக்கும் இல்லைனா ஸ்டண்ட்டுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தான் இட்டும் மோஸ்ட் ரிஸ்க் இருக்கும் பட் சில டைம்ல இந்த மாதிரி கேமராக்கும் அந்த மாதிரி வரும் கண்டிப்பா இஃப் யூ வாண்ட் தி ஷாட் ரைட் பட் அதில் ஐ திங்க் ரிஸ்க்னு என்னது ப்ராக்டிஸ் தான் நம்ம the more safer you practice அது நல்லா இருக்கும் ஓகே அதுக்கு டைம் தான் மேஜர்லி ஐ திங்க் ஒரு பிரச்சனை பட் we are fighting with that அதுக்கு தான் because ஏன் நான் அந்த ரிஸ்க் அந்த சாகசம்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு லைக் நம்ம ட்ரோன் இருக்கு மோகோபாட் இருக்கு நிறைய தமிழ் சினிமாலுமே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இந்தியன் சினிமால நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போதும் நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஒரு ஷாட் அதுல என்ன அந்த ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஷாட் அட்டைன் பண்ணும்போது அதோட அவுட்புட் அதுக்கு ஈக்குவலா இருக்குமா இப்போ அதுக்கு பெஸ்ட் ரீசன் என்னன்னா நம்ம போன 10 minutes பேசுனதே இதை பத்தி தான் இதுக்கு ரீசன் நான் இந்த மாதிரி எடுத்ததுனால தான் நம்ம இப்போ இதை பத்தி பேசிருக்கோம் ஏன்னா இப்போ மோக்கோபோட் இந்த படத்துல நம்ம இப்போ ஃபேண்டம் மோக்கோபோட் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஐ மீன் அது ரொம்ப அழகா இருக்கும் பட் அது வந்து சில இடத்துல நமக்கு யூஸ் பண்ணிடலாம் இப்போ இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல தூங்கி எடுக்கணும்னா அது மோக்கோபோட்டோ இது எல்லாமே கஷ்டம் அது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் மூவ்மெண்ட் வேணுமா ஒரு மனுஷன் ஒரு அந்த ஒரு ஹியூமன் எலிமெண்ட் அதில் வேணுமா இல்லையா இல்லைனா கொஞ்சம்
அது எப்படி வேணும், இப்போ அப்படி வேணும்னா நாங்களே பண்ணோம், இல்லைன்னா வேற ஜிப்போ இல்லைன்னா வேற ஏதாவது வச்சு பண்ணிடலாம், கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அது கொஞ்சம் ஒரு தின் லைன், எது உங்களுக்கு வேணும். அதுக்காக ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஷாட்டுக்கு மொக்கோபோர்டில் பண்ண முடியாது, ஒரு ஹியூமன் தான் பண்ணணும். நான் வேணும் இல்லை, எதர் ஸ்டன் மாஸ்டர் கேன் ஆப்ரேட் த கேமரா, அவங்களும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். அப்போ அது எந்த மூமெண்ட் உங்களுக்கு வேணும், அதுன்னு எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி தான் யோசிக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது மதராசியில் வந்து லைக் நிறைய ராவான விஷயங்கள்லாம் சூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து டெக்னாலஜி பெருசாக இப்போ இதில் ரான்னு சொல்ல முடியாது, இதில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஆக்சுவலி படம் பார்க்கும்போது புரியும். ரான்னு சொல்ல முடியாது, மேபி ரா கம்பேர்ட் டு வேற ஏதாவது, பட் ஐ டோன்ட் திங்க் அது வந்து ரொம்ப ரான்னு சொல்ல முடியாது. பட் சம்வேர் ஒரு பேலன்ஸ் இருக்கும். இதில் இப்போ நீங்கள் ஆக்ஷன் பார்க்கும்போது நிறைய ஆக்ஷன் விச் இஸ் நாட் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக் ஆக்ஷன் பட் மேட் இன் ரியல் வே. ஐ மீன் தட்ஸ் வேர் ஆல் த பேலன்சஸ். ஓகே. அப்போ அப்படி ஆமாம், ஐ திங்க் when you watch it அது ஃபுல்லாக புரியும். you get the visual language which is trying to convey. நைஸ். அண்ட் கம்மிங் டு முருகதாஸ் சார், முருகதாஸ் சாரோட படங்கள் வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், முருகதாஸ் சார் எங்களை அப்படிதான் வளர்த்தாரு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஹை மூமெண்ட் அவருக்கு நடக்கும்போது துப்பாக்கியா இருக்கட்டும், கத்தி, ஏழாம் அறிவு அண்ட் மதராசி. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபிக்குன்னு ஒரு சில மொமெண்ட்ஸ் இருக்கும். இஃப் நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், துப்பாக்கியில் வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல வந்து விஜய் சார் வருவார், 12-man ஷூட் அவுட் சீன், அந்த ஸ்பிளிட் பண்ணி ஸ்க்ரீன்ஸ் அதுவாக இருக்கட்டும், கத்தியில வந்து அந்த டனல்குள்ள வந்து இந்த உள்ள போய் திரும்பிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அப்போ முருகதாஸ் சார் படத்துல இப்படி ஒரு சீன்லாம் இருக்கும் அப்படின்னும் போது இங்கே நாங்கள் மதராசியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்கள் ஐ திங்க் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த மாதிரி எனக்கு இதில் வந்து ஒரு சீனா வைஸ் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. பட் நானும் ஆக்சுவலி அந்த மாதிரி இந்த படத்தை அப்ரோச் பண்ணல. ஓகே. இப்போது டிரெக்டர் கூட ஃபர்ஸ்ட் பேசும்போது இவங்க ஓவரால் இந்த படம் சொன்னேன், அதுக்கப்புறம் ஓவரால் இந்த படத்துக்கு ஒரு மூட் தான் கேட்டாங்க. இப்போ நானும் ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு விஷுவல் லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சீன் மட்டும் ரொம்ப டெக்னிக்கலாக இல்லைன்னா அந்த மாதிரி நான் ஆக்சுவலி இந்த படத்தை அப்படி நம்ம பிளான் பண்ணல. நான் யூஸ்வலி ஜென்ரலி அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே. பட் இந்த படத்தில் கண்டிப்பாக நிறைய இடத்துல இருக்கும். பட் ஓவராலாக எனக்கு எப்போ ஒரு படம் பார்க்கும்போது இட் ஷுட் அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும், ஆக்ஷன்லேயே இருக்கும், பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும், சினிமாட்டோகிராஃபியில் இருக்கும், அந்த மாதிரி எல்லாத்துலையும் மியூசிக்கில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதில் வந்து இருக்கும், அங்கே இங்கே எல்லாம் இருக்கும். பட் அது எதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் தென் ஒன்று வந்து இந்த படத்துக்கு ஒரு விஷுவல் மூடு இருக்கும். அதுதான் தட்ஸ் வாட் ஐ வாஸ். நான் வந்து மேஜர்லி எனக்கும் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இப்போ கேமராமேனா நீங்கள் ஒரு படம் பண்ணும்போதும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் விஷுவலி ஸ்டன்னிங்காக பண்ணுறதுக்கு எதுவுமே எல்லாமே 2 பேர் பேசுறதுக்குள்ள இதுலுமே என்ன பண்ண முடியும்? நல்லா சன்ரைஸில் சன்செட்டில் பண்ணலாம், தளபதியில் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது பெருசாக எதுவும் எக்ஸ்ட்ரா. ஐ மீன் யூ கேன் டூ சம்திங். பட் எனக்கு வாட் எக்ஸைட்ஸ் மீ என்னன்னா ஒரு படத்துக்கும் டிஃப்ரெண்டான எப்படி கேமரா அப்ரோச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயப்பனும் கோஷியும் வந்து நான் ஃபுல்லாக ஒரு ஹேண்ட்ஹெல்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜனகணமன பண்ணோம். ஜனகணமன வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, அதில் ஆக்சுவலி ஹேண்ட்ஹெல்டே யூஸ் பண்ணல. அப்போ எனக்கு இந்த விஷுவல் மீடியம் எப்படி இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு படத்துக்கும் எப்படி அதுக்கு என்ன வேணும் அது நம்ம கண்டுபிடிச்சு பண்ணுறதா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இல்லைன்னா எல்லா படமும் இப்போ ரொம்ப ஸ்லோ மோஷன் இருந்தால் எல்லா படமும் ஸ்லோ மோஷன் இருந்தால் அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்வேஸ் த சேம் திங் யூ டூயிங். அப்போ எனக்கு வந்து எக்ஸைட்டிங் அதுதான். ஒரு படத்துக்கு எப்படி அடாப்ட் பண்ணலாம், சினிமாட்டோகிராஃபிக்கலி எப்படி அடாப்ட் பண்ணலாம் தான் எனக்கு எப்போவும் மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட். அண்ட் மதராசியோட பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரென்சேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக லைக் ஒரு மாதிரி ஜாயபிளாக யங்கா லவ் காமெடி அந்த கலர் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கீங்க. அது அந்த விஷயங்கள் எல்லாமே. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க், நிறைய கிரீன் ஷேட்ஸ், ப்ளூ ஷேட்ஸ், ரெட் ஷேட்ஸ், ரொம்ப ராவான ஷேட்ஸ், இருட்டாவே இருக்கு பல இடங்கள் வந்து. ஸோ இந்த டிரான்சிஷன் எப்படி பிளான் பண்ணீங்க? நீங்க நிறைய விஷுவல் லாங்குவேஜ் சொல்லிட்டு இல்லை. ஆமாம், இதில் என்னன்னா இந்த 2 போர்ஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு போர்ஷன் அதான் இதோட அது பார்க்கும்போது தான் மேஜர்லி தெரியும். பட் இதில் ஒரு மேஜர் ஏரியா வந்து நடக்கிறது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். ஓகே. அப்போ அந்த ஸ்பேன் ஆஃப் டைமில் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது கொஞ்சம் இன்டீரியர்ஸும் பாக்கி எல்லாமே நைட்டு தான். அப்போ கதையே போகிறது அப்படி தான். அது இல்லாமல் ஒரு ஏரியா இருக்கும். பட் தென் இந்த மேஜர் கொஞ்சம் ஏரியா வந்து நடக்கிறது கொஞ்சம் ஒரு அது வந்து ஆக்சுவலி எனக்கு தோணுது அதுதான் இது ஆக்சுவலி இந்த படத்துலேயும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இப்போது நிறைய நாட்டிலெல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், ஒரு 3-4 டேஸ் கதை இருக்கும், இல்லைனா 1 நைட் கதை, 2 டேஸ் கதை இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அப்போ அந்த மாதிரி ஸ்டோரி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விஷுவல் லாங்குவேஜ் பண்ணிட்டோம். லெட்ஸ் see. ஓகே. ஸோ மதராசி வந்து ஒரு லென்த், ஐ மீன் உள்ள நடக்கிற டைமிங் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள நடக்கிற ஒரு 2-3 நாள்னு சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி 2-3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்குது. பட் தென் இது ஒரு மேஜர் ஏரியா வந்து
கொஞ்சம் டைமில் தான் நடக்கும். நாட் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஐம் சேயிங், பட் அதனால தான் when you see that இது வந்து நீங்கள் அந்த மாதிரி தோணுது. பட் படம் பார்க்கும்போது ஏன்னா விக்ரம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய சீன்ஸ் போகும், செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக அது வந்து கிளைமாக்ஸை நோக்கி தான் போகும், ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. ஸோ அப்படி லீட் பண்ணுமா? என்னன்னா அந்த மாதிரி பெருசாக இவ்வளோ கம்பேரிசன் வேணுமான்னு தான் எனக்கு டவுட். இப்போ அது ஒரு படம் இது ஒரு படம் அந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது தான் நானும் யோசிச்சாமா அதில் அப்படி இருக்காது தெரியல. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் மூடில் இருக்கும். ஆமாம், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் டைமிங் மேபி இருக்கலாம். ஓகே, நைஸ். அண்ட் முருகதாஸ் சார் பர்டிகுலர்லி இஸ் a legend of this industry. Of course. நிறைய பாலிவுட்ல போய் படம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அவரோட ரேஜை கம்ப்ளீட்டா பார்த்து. அண்ட் ஹீஸ் இன் a bit dipல. ஸோ அவரோட கம்பேக் ஃபில்மா இது எப்படி இருக்கும்? விண்டேஜ் முருகதாஸ் ஃபில்ம். இதில் என்னன்னா அது ஸ்ட்ராங் பாயிண்ட் இஸ், இப்போ ஆக்ஷன் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் எவ்வளோ சினிமாட்டோகிராஃபி நம்ம நல்லா பண்ணாலும் ஒரு பேஸ் இருக்கணும்ல, அது ஃபவுண்டேஷன் ஹஸ் டு பி. அது முருகதாஸ் சார் வச்சு பிகாஸ் ஹீ ரைட்ஸ், ஹீ இஸ் அ ரைட்டர், அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்டே இட்ஸ் வெரி சாலிட். ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட். இது இல்லை இப்போ நான் இப்போ இதில் எத்தனை சினிமாட்டோகிராஃபி பண்ணாலும் ஸ்டண்ட் ஆக்ஷன் எவ்வளோ எக்ஸ்ப்ளோஷன் நம்ம பண்ணாலும் அதுக்கு லீட் ஆகிற ஒரு ப்ராப்பராக கன்வின்சிங் விஷயம் வேணும். எதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன், எதுக்கு இந்த ஆக்ஷன், அது இல்லைன்னா there is no point. நம்ம எவ்வளோ பெரிய ஆக்ஷன் பார்த்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் காரணம். அந்த ரீசன் தான் முருகதாஸ் சார் ரைட்டிங்ல இருக்கு. ஓகே, அப்போ அதுதான் இதுல மேஜர் ஸ்ட்ராங் பாயிண்ட். அப்போ முருகதாஸ் சாருக்கு வந்து இது அவங்க முன்னாடி இருந்த கதை நினைக்கிறேன். பட் அதுல அப்புறம் இந்த போற 3-4 இயர்ஸ்லயும் he has kept writing it. and அதுக்கப்புறம் ஐ திங்க் சடனாக when we all came in இந்த ஐடியா ஆஃப் ஷூட்டிங் கம்ப்ளீட்லி வந்து செட் இல்லாமல் ரியல் இது அது எல்லாமே ஐ திங்க் அது ஆடட் ஆன் டு a lot of things. அது வந்து இப்போ கிரெடிட்ஸ் டு ஆல், ஐ மீன் ஆர்ட் டைரக்டர் ஆல்சோ, ஸ்டண்ட் மாஸ்டர் ஆல்சோ, எல்லாரும். பிகாஸ் ப்ரொடக்ஷன் டீம் எஸ்பெஷலி என்னன்னா அது இப்போ நான் வந்து சென்னையில் படித்தது, பட் சென்னையில் ஷூட் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணிட்டேன், ஃப்ரம் மவுண்ட் ரோட் டு பெசன்ட் நகர் டு எல்லா இடத்துலையும், டில் ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு. ஆமாம். பட் தென் ஸோ எல்லாமே ஷார்ட் மேஜர்லி அது அந்த மாதிரி ரியல் ஸ்பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இப்போ வர நிறைய பாலிவுட் படத்துலேயும் பிக் டைம் ஃபிலிம்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இட்ஸ் ஆல் ஸ்டுடியோவாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்டுடியோ இதில் தெர் ஆர் குட் ஃபிலிம்ஸ் அதில் வரும். பட் சம்வேர் ஐ திங்க் பர்சனலி எனக்கு வந்து இந்த ரியலாக எடுக்கும்போது தெர் இஸ் சம்திங் வெரி, அது வந்து சம்வேர் மேஜிக் ஹேப்பன்ஸ். அது வந்து இந்த படத்துக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் நம்ம வந்து நிறைய ரியல் லொக்கேஷன்ஸில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணால் அப்போ சிஜியும் கம்மியாக இருக்கும்ல? ஆமாம், சிஜி நல்லா கம்மியாக இருக்கும். பட் என்னென்னா சில இடத்துல வந்து நமக்கு என்ஹான்சிங்க்கும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டாப் கன் படம், எல்லாரும் டாப் கன்னை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. பட் அவங்க வந்து டாப் கன்னில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எய்தர் வந்து ரொம்ப சின்ன டைம் இல்லைன்னா பேக்ட்ராப் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் ரியலாக எடுக்கும், பட் அதில் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஆக்சுவலி நமக்கும் டைமும் கொஞ்சம் குவிக்காக எடிட் போகும்போது தெரியாது. பட் அது வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்டுடியோவில் பண்ணால் அது ப்ராப்பராக நம்ம கண்ணில் அடி. அப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல லைவாக எடுத்திருக்கோம், பட் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ், இரேசல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்டே நான் வந்து எஸ்கே அண்ணா வச்சு தான் ஆரம்பித்தேன். எண்டையுமே அப்படி பிளான் பண்ணலான்னு பார்க்குறேன். என்ன மாதிரியான எஃபர்ட் இந்த படத்துக்காக அவர் போட்டிருக்காரு? ஐயோ எஸ்கே ரொம்ப போட்டிருக்காங்க. ரொம்பனா அதான் இது ஆக்ஷனில் மட்டும் இல்லை. தட்ஸ் வாட் ஐம் சேயிங் அபவுட் ராஜேஷ். ஆக்ஷனில் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஆக்ஷன் படம் ஷூட் பண்ணும்போது மேஜர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்டர்ஸ். ஏன்னா இப்போது நிறைய இடத்துல இப்போ சிங்கிள் ஷாட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. இப்போது இங்கேருந்து ஹிட் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் காமிங்கன்னா அது அவங்க பண்ணால் தான் அது பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப இடத்துல இப்போது ஐப்பனும் குஷிலும் கிளைமேக்ஸில் வந்து இவங்க தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் கேமரா கீழே விழுந்ததுக்கப்புறம் இவங்களோட ஃபேஸில் போ அது சில ஆக்டர்ஸ் கிட்ட பண்ண முடியாது. சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட ஆப்வியஸ்லி ரொம்ப கஷ்டம் தான். ஐ மீன் வி கான்ட் ஆல்சோ ஆஸ்க் தெம் டு டூ இட். பட் அது வந்து இங்கே எஸ்கேயும் வித்யுத் ஜமாலும் தி போத் ஆர் கிரேட் அட் இட். அதில் வந்து ஆக்ஷன்லேயே காலையிலலாம் 4:35 வீல் ஆஸ்க் தெம் டு ஜம்ப் அண்ட் ஆல் ஆஃப் தட். நாங்களுக்கு வந்து டயரிங்காக இருந்தாலும் 4:35 when they shoot அவங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கணும்ல. அது வந்து they had a tough time. அது ஒன்று. அது இல்லாமல் சீன்ஸ்லேயே தான் மேஜர். ஐ மீன் ஆக்ஷன் இஸ் ஓகே, பட் சீன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ திங்க் அவங்க ரொம்ப இன்டென்ஸான டெப்த்தான உள்ளே போனேன். ஐ திங்க் ஹீ ஆல்சோ வாண்டட் டு எஸ்கேயும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண இருந்தேன். அந்த ராஜேஷ் கூட ஆக்சுவலி த வே தி டிஸ்கஸ் வாஸ், நான் வந்து இப்போ ஆக்சுவலி நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் ஆக்சுவலி இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனால் சில இடத்துல நான் ஷூட் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்னேன், இவங்க என்னென்னா அந்த இவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமில்
அந்த ஆக்டிங் இவங்ககிட்ட கேட்பாங்க, இல்லைன்னா எஸ்கே சொல்லுவாங்க இதுதான் என்னோட இமோஷன், இந்த இமோஷனில் எனக்கு இப்போ இந்த, அப்போ அவங்க சொல்லுவாங்க இது இந்த மாதிரி இருக்கா, உனக்கு இந்த மாதிரி இருந்தா சின்ன இப்படி. ஸோ அவங்க அந்த மாதிரி, அதுவும் நம்ம ஷூட்டிங்க்கு முன்னாடி அவங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ தேட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. அது வந்து இட்ஸ் நாட் மச் ஆஃப் பீப்புள் ஹவ் சீன் டூயிங் இட். ஓகே, ஸோ ஐம் வெரி கிளாட் எஸ்கே இஸ் லைக் ஃபுல் இன்டு இட். அவங்க வந்து இஸ் அ ஸ்பாட். ஓகே. அண்ட் ஆஃப் த கேமரா இஸ் அ ஃபன் லவ்விங் ஒரு லைவான பர்சன். எனி மொமெண்ட் லைக் லைவ்லி ஜாலியா என்னன்னா லைக் ஐ நோ ஹிஸ் டைமிங் ஆஃப் காமெடி. இதில் என்னென்ன ப்ராப்ளம்னா, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் 1-2 வீக்ஸில் வென்எவர் ஐ சே சம்திங் அவங்க அப்போவே ரிப்ளை சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஷூட்டுக்கு நடுவில் இருக்கனால எனக்கு அதில் ஐ ஒன்ட் இது பண்ண மாட்டேன். அப்போ எல்லாத்துக்கும் ஆக்சுவலி அவங்க ஏதாவது அவங்க ரிப்ளை எல்லாம் செமையாக இருக்கும், டைமிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஆக்சுவலி ஒரு 20-25 டேஸ்க்கு அப்புறம் தான் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் தான் வென் வி டாக் நோ அவங்க டைமிங், ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் யூ கைஸ் நோ, சும்மா பேசும்போதே ஹிஸ் டைமிங் என்னோட சோ குட். இட்ஸ் வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், வெரி நைஸ். அதுவும் இல்லாமல் இப்போ என்னோட கிரேடிங் முடிக்கும்போது நான் இது வரைக்கும் பண்ண படத்தில் நன் ஆஃப் த காஸ்ட் ஹஸ் பீன் இந்த மாதிரி. எனக்கு தோணுது போன ஒரு 2 வீக்ஸில் டெய்லி வி ஹவ் பீன் டாக்கிங். டெய்லி எனக்கு மெசேஜ் போடுவாங்க. நீங்களும் எஸ்கேனாவும்? ஆமாம், டெய்லி அவங்க கேட்பாங்க இன்னைக்கு எவ்வளோ சிஜி ஷாட்ஸ் வந்திருக்கீங்களா, கிரேட் எது வரைக்கும் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ப்ரொடியூசர் கேட்குற மாதிரி இல்லை, அவங்க வந்து ஜென்ரலி அவங்களுக்கு ஆயிடுச்சா இதாகிடுச்சா அந்த மாதிரி அது ஃபீல் ஆகும். டெய்லி அவங்க என்னதாவது இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறாரு, ஃபாலோ பண்ணிருக்கு. அது வந்து யூஸ்வலி ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வேலை கரெக்டாக முடிக்கணும். இது அதுக்கு இல்லை, இது வேலை, இது வந்து வேலை எவ்வளோ கிளியராக போகுது அது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணலாம். அது தட் ஷோஸ் இஸ் லவ் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட். ஸோ அது வந்து ஈவன் எஸ்டர்டே கூட நான் படம் பார்த்ததுக்கப்புறம் டில் ஆல் இந்த கிரேடில் ஒரு ஸ்கெடியூலில் கிரேட்லலாம் திஸ் நத்திங் மச், பட் ஸ்டில் நாங்கள் வந்து அப்படி இருக்கா இப்படி இருக்கா, எனக்கு இப்படி தோணுது, உங்களுக்கு இப்படி தோணுது. தேட் இஸ் அ வெரி நானும் என்னோட டீம் மெம்பர்ஸும் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நானும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்டர்ஸ் கூட ஷூட்டுக்கு அப்புறம் ரிலீஸுக்கு 5 days முன்னாடி இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணல. தட் ஷோஸ் இஸ் லவ் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நாங்கள் வந்து எக்ஸைட்டடாக இருக்கோம். இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து உங்ககிட்ட இருந்து நிறைய படங்கள் தமிழ்ல வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.